இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் கொலேசியர் 3 23, 24 வசனங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கிறிஸ்துவை சேவிக்கிற நாம் சுதந்திர வீதத்தின் பலனை கர்த்தராலே தான் நாம் பெறுவோம். அது எதுன்னா நித்திய ஜீவன். அப்போ அந்த நித்திய ஜீவனை அடையணுன்னா நாம் என்ன செய்யணும்? அது நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அது அவரால் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று நம்ம செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யணும். அதுதான் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனுஷன் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்து அவரை முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிங்கள் என்று கொலேசியர் 3:17 பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு காரியம் நம் வார்த்தையினாலும் கிரியையினாலும் செஞ்சாலும் அதன் மூலமாய் கிறிஸ்து மகிமைப்படணும். கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாக நாம் அதை செய்யணுன்ட்டு கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி நமக்கு கற்பிக்கிறது. எபேசியர் 6:7 அடிமையானாலும் சுயாதீனம் உள்ளவர்களானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படி தான் கர்த்தரிடத்தில் பலனையும் அடைகிறான். அதையும் நம்ம உணரணும். இந்த உலகத்தில் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போது மனுஷர்களாகிய நாம், அவர் சாயலில் இருக்கிற நாமும் நம்முடைய நன்மையின் நம்முடைய காரியங்கள்லேயும் அவனவன் செய்கிற நன்மையின் காரியங்களின் படியே பலனை அடைவான். நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற நன்மையின்படி தான் கர்த்தர் நமக்கும் பலனை அளிப்பார். அதை நாம் உணரணும். அதனால் நம்ம மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். ரோமர் 14:8 நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கணும், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கணும். அப்படி பிழைத்தால் நாம் கர்த்தருடையவர்களாகி இருக்கிறோம் என்றே வேத வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கென்று நம்ம பிழைக்கிறோம்னா அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு ரோமர் 14:8 பார்க்குறோம். பிரசங்கி 9:10 செய்யும்படி உனக்கு கைக்கு நேரெடுக்கிறது எதுவோ அது உன் முழு பலத்தோடு செய்யா. நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறீங்க, கர்த்தருக்காக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க உங்களுடைய பலத்தின்படி நீங்கள் அதை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த பாதாளத்தில் செய்கையோ வித்தையோ அறிவோ ஞானமோ அங்கே இல்லை. அப்போ நீங்கள் எதுவுமே செய்யாமல் போய் பாதாளத்தில் அக்னி கடலில் நம்ம விழறதை பார்க்கிலும் இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு கைக்கு நேரிடுகிறத செய்ய சமயத்தை கொடுக்கும்போது அதை நம்ம முழு பலத்தோடு செஞ்சிடணும். இதுதான் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார், நமக்கு கற்றுக்கொண்டும் இருக்கிறார். 1 பேதுரு 2:15 பார்க்குறோம், நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை கூட அடக்கி போட்டுருங்க. அப்போ புத்தியினமாய் நடக்கிறவர்களுக்கு அவங்களுடைய அறியாமை, அதை நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்யும்போது அதை நீங்கள் அவங்க அறியாமையை கூட நீங்கள் அடக்கிடலாம். இதுதான் தேவனுடைய சித்தமாகவும் இருக்குது. 1 பேதுரு 2:13 பார்க்குறோம், நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்க. அப்போ அதிகாரத்தில் உள்ளவர்களை ஏற்படுத்தினவர் கர்த்தர். எல்லாரும் இந்த உலகத்தில் ஆளுகிறவர்கள் எல்லா ஸ்தானத்துலேயும் இருக்கிற தலைவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் நாம் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி அவர் நிமித்தம் நாம் அவங்களுக்கு கீழ்ப்படிந்துனா நடக்கணும். சங்கீதம் 119:10 பார்க்குறோம், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். தாவீது இந்த காரியத்தை நன்கு அறிந்திருந்தார். கர்த்தருடைய கற்பனையை விட்டு அவர் வழி தப்பி போகாமல் இருந்தார். கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு சிந்தையோடு அவர் அன்பு கூர்ந்தார். அதனால தான் அவரை எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் பாதுகாத்தார். அவருடைய இறுதி நாட்கள் கூட சமாதானமான முடிவு தான் அவருக்கு இருந்ததுன்னு பார்க்குறோம். எபேசியர் 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருடைய கட்டளைகளில் ஒன்றாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். எபேசியர் 6:8 மனுஷருக்கென்று நம்ம ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்கிறவர்களாக நம்ம காணப்படணும். கலாத்தியர் 1:10 மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக நீங்கள் எதையும் செய்யாதீங்க, அப்படி இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் அல்லன்னே வேதவசனம் சொல்லுது. அதனால் கர்த்தருக்காக அழைக்கப்பட்ட அடிமைகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய சுயாதீனம் உள்ளவர்களாய் அப்படியே அழைக்கப்பட்டு கிறிஸ்துவினுடைய அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் உணரணும். 1 கொரிந்தியர் 7:22 இப்படியாக சொல்லுது. எபிரேயர் 10:35 பார்க்குறோம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு
பொறுமையை உங்களுக்குள்ள வேண்டியதாக இருக்குது. தேவன் நமக்கு எல்லாருக்குமே வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அதை அடையிற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். வருஷங்கள் போனாலும் கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனுஷனோ மனமாற மனுபுத்திரனோ அல்ல. அதனால் ஏற்ற சமயத்திலே அவர் காரியத்தை நிறைவேற்றுவார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நம்ம பிரியமாக நடக்க முடியாது என்று எபிரேயர் 11:6 பார்க்குறோம். ஏன்னா தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறான். அப்போ விசுவாசம் நமக்குள்ளே காணப்படணும். நீதிமொழிகள் 11:18 பார்க்குறோம். துன்மார்க்கன் விருதாவாக வேலை செய்கிறான், ஆனால் நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். நீங்கள் நீதியை செய்தீங்கன்னா அதற்கேற்ற பலன் உங்களுக்கு உண்டு. யோவான் 12:26 பார்க்குறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன்றார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அப்போ கர்த்தருக்கு நீங்கள் உண்மை உத்தமமாக ஊழியம் செய்யுங்க. அவருடைய கட்டளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை நாம் பின்பற்றி வரும்போது அவருக்கு நாம் ஊழியக்காரர்களாக இருப்போம். அதே போல் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர் நித்தியத்தில் காணப்படுவது போல நாமும் நித்தியத்தில் இருப்போம் என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்கணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போது பிதா நம்மை அவர் எல்லாருக்கும் முன்பாக தேவன் கனம் பண்ணுவார், நம் தலையை அவர் உயர்த்துவார். அதனால் இன்றைக்கி சொன்ன இந்த வார்த்தையின்படி கிறிஸ்துவை சேவிக்கிற நாம் சுதந்திரமான பலனை கர்த்தராலே பெறுகிறோம் என்று அறிந்து எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் அதை தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய கடவோம். ஆமேன்.